Assalamualaikum. Assalamualaikum. அகீத், அயானா. இருக்கலாம். ரைட். நாங்க இன்னைக்கு எலியும் சேவலும் என்ற பாடத்தை பார்க்க போறோம். பாத்திரங்கள்: தாயெலி, சேயெலி, பூனை, சேவல். சேயெலி என்ற பிள்ளை எலி என. முதலாம் காட்சி. சேயெலி: வெயில் கொடுமை அம்மா, மேனி வேர்க்குதம்மா. மேனி என்று சொன்னா என்ன? மேனி என்ற உடல், உடம்பு. மேனி வேர்க்குதம்மா. பைய உலாவி வர. பையன்னா மெதுவாக, மெதுவாக. உலாவி வரன்னா வெளியே சென்று வர. பரிந்து விடை தாரும் அம்மா. பரிந்து என்ற அன்போட எனக்கு அனுமதி தாருங்க கேக்குற. பொல்லாத வெப்பமம்மா, புழுங்கி அவியுதம்மா. மெல்ல உலாவி வர விரும்பி விடை தாரும் அம்மா. அப்ப இவரு பொந்துக்குள்ளதானே இருக்கிறாரு எலி. எலிக்கு இப்ப வெப்பத்துல இருந்து கொண்டேறாரு. அதனால தாய் எலி கிட்ட இவரு என்ன அனுமதி கேட்கிறாரு வெளியே போறதுக்கு. எப்படி கேட்கிறாரு? வெயில் கொடுமையாக இருக்கிறது, உடம்பெல்லாம் வேர்த்து கொண்டிருக்கிறது, மெதுவாக வெளியே சென்று வருவதற்கு அன்பாக எனக்கு அனுமதி தாருங்கள். பொல்லாத வெப்பமாக இருக்கிறது, குலுங்கி அவிந்து கொண்டிருக்கிறது, மெதுவாக உலாவி வர எனக்கு அன்போடு விருப்பத்தோடு ஆஹ் உத்தரவு தாருங்கள் என்று சேயெலி தாயெலி கிட்ட கேக்குது. விளங்குதா பிள்ளை? ஆஹ் விளங்குச்சுதா? ரைட். இப்ப நாங்க கேள்வி ஒன்று செஞ்சுட்டு போவோம். எலியும் சேவலும். தலைப்பு போடுங்களே, எலியும் சேவலும் வந்து. பேய். Excuse me, sir. ஓ, சொல்லுங்களே. நோன்பு எப்ப கிளாஸ் டைம் வந்து லாஸ்ட் டைம் எனக்கு மாத்திக்கொள்ள இல்லாம இருக்குது என்னன்னா, எக்ஸாம் டியூட்டி செஞ்சு கொண்டிருக்கிறதால. சரியா? எக்ஸாம் டியூட்டி முடிஞ்சதுக்கு பிறகு மார்னிங் ஹவர்ஸ்ல போடுவோம். ஓகே சார். அதை மட்டும் ஈவினிங் ஹவர்ஸ்ல தான் இருக்கு. பேய் எலி எவ்வாறு தாயிடம் உத்தரவு கேட்டது? ரைட். அப்ப அதுக்கான விட இதனுடைய பொருளை தான் எழுதணும். நீங்க பாடல எழுதி வைக்க கூடாது. நான் இப்ப சொல்லி தந்தேன் உங்களுக்கு பொருளை. சரியா? எழுதணுமா? ஓ, கேள்வியே செய்யுங்க. அதுக்கு எப்படி நீங்க விடை எழுத போறீங்க? வெயில் கொடுமையாக இருக்கிறது, உடம்பு வேர்த்து கொண்டிருக்கிறது, மெதுவாக வெளியே சென்று வருவதற்கு அன்போடு விடை தாருங்கள். பொல்லாத வெப்பமாக இருக்கிறது, குலுங்கி அவிந்து கொண்டிருக்கிறது, மெதுவாக வெளியே சென்று வர விருப்பத்தோடு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி யாரு கேக்குது? சேயலி உத்தரவு கேக்குது. அதை எழுதுங்க. சார், சார், ஓயானா கேள்வி கேட்டேன். கேள்வி அனுப்பினனே, வாட்ஸ்அப்ல அனுப்பினனே. சேயலி எவ்வாறு தாயிடம் உத்தரவு கேட்டது? சேயலி எவ்வாறு தாயிடம் உத்தரவு கேட்டது?
சார் எலிஹீட்டர். ரைட். ஓகே, அடுத்தது பாருங்க. ஆசை மிகுந்த மைந்தா, ஆசை மிகுந்த மகனே, அன்பான கண்மணியே, அன்பான கண்மணியே, மோசம் வரும் மகனே, முற்றத்திலும் போகப்படும். ஆசை மிகுந்த மகனே, அன்பான கண்மணியே, மோசம் வரும் மகனே, முற்றத்திலும் போக வேண்டாம். பொல்லாத துட்டர், துட்டர் என்றால் துன்பம் செய்யக்கூடியவங்க. மைந்தா புறத்தே பதுங்கி நிற்பர், அதாவது வெளியே பதுங்கி கொண்டு இருப்பாங்க. அல்லாதன புரிவார், எங்களுக்கு துன்பம் தரக்கூடியவங்க. ஐயா நீ போக வேணும். ஆசை மிகுந்த மகனே, அன்பான கண்மணியே, மோசம் வரும் மகனே, நீ முற்றத்துக்கும் போக வேண்டாம். பொல்லாத துட்டர், அதாவது தீயவர்கள் இருப்பார்கள், வெளியே பதுங்கி நிற்பார்கள். அல்லாதன செய்வார்கள், எங்களுக்கு துன்பம் செய்வாங்க, ஆகவே நீ போக வேண்டாம் என்று சொல்லி தாய் எலி என்ன செய்யுது? சேய் எலியை தடுக்கிறது. விளைஞ்சுதா? விளைஞ்சுதா பிள்ளைகள்? ஆமாம் சார். அடுத்த கேள்வி. தாய் எலி எவ்வாறு தனது பிள்ளையை தடுத்தது? எழுதி கொள்ளுங்க, அந்த கேள்வியும் அனுப்பியிருக்கு. அமாரா. சார் கேள்வி 2 நாங்க செஞ்சிட்டோம், செய்யுங்க. அனுப்பியிருக்கிறேன். 2வது கேள்வி அனுப்பியிருக்கிறேன் இப்ப. சரியா மாறா? ஓகே சார். அந்த பந்தி ஃபுல்லா எழுதணுமா சார்? அதுல பொருளைத்தான் எழுதணும், பந்தி அப்படி எழுதாம. ஆசை மிகுந்த மகனே, அன்பான கண்மணியே, மோசம் வரும் மகனே, நீ முற்றத்துக்கும் போக வேண்டாம். பொல்லாத தீயவர்கள் இருப்பார்கள் மகனே, வெளியே பதுங்கி அவர்கள் நிற்பார்கள், எங்களுக்கு துன்பம் செய்வாங்க, ஆகவே நீ போக வேண்டாம் சொல்லுது. அதைத்தான் எழுதும். சார் புறத்தே பதுங்கி நிற்பவர் அல்லாஹ் தன புரிவார், ஐயா நீ போக வேண்டாம், அதுக்கு எப்படி எழுதணும்? புறத்தே என்றா வெளியே பதுங்கி நிற்பார்கள், அல்லாதன என்றா துன்பங்கள் செய்வார்கள், அல்லாதன புரிவார்னா துன்பங்கள் செய்வார்கள், ஆகவே நீ போக வேண்டாம். ஓகே சார். சார் கேள்விகள் ரெண்டு போட்டு இல்லையவ? ம் ஓ சார் ஓ புல் பந்தியமே எழுதணுமா? ஓ அதுல பொருள் எழுதணும், பந்திய பாடல் எழுதுறல்ல. பொல்லாத துட்டர் மைந்தாவுக்கு எப்படி எழுதுறோம் சார்? பொல்லாத துட்டர் என்றா தீயவர்கள்,
சார், ம். ஒன்னாவது கேள்விக்கு மீனிங் எப்படி வர? ஒன்னாவது கேள்விக்கா? ம். வெயில் வெயில் கொடுமையாக இருக்கிறது, உடம்பு வேர்க்கிறது, மெதுவாக பையன்டா மெதுவாக வெளியே சென்று வர, பரிந்து என்ற அன்போடு அனுமதி தாருங்கள், விடை தாருங்கள் என்ற அனுமதி தாருங்கள். பொல்லாத வெப்பமாக இருக்கிறது, புழுங்கி அவிகிறது, மெல்ல வெளியே சென்று வர விருப்பத்தோடு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சி. சுட்டருக்கு எப்படி வரும்? சுட்டரண்டா தீயவர்கள். சுட்டர்கள், தீயவர்கள். சார், எழுதிட்டேன். ம், சரி. அமாரா எழுதியாச்சு. இல்ல சார். அதிரசம் போடணும். உமா சிலவங்களுக்கு மதுரசா அந்த ரேக்கா. சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? ஆம் சார். ரைட். அடுத்தது பாருங்க. இப்ப சேயலி ஆண் பிள்ளை நானலனோ அந்நாய் பயம் உனக்கேன் வீண் பிள்ளை ஆக்காதே விடை அருளி செய்யும் அம்மா. கும்பிட்டேன் அன்னை உனை குறுக்கே நீ மறிக்காதே வெம்பி புழுங்கு இங்கு வெளியே போய் வருவேன் அம்மா. பாருங்க இதோட பொருள, நான் ஆண் பிள்ளை ஆக இருக்கிறேன். அந்நாய் தாயே என ஏன் பயப்படுகிறாய்? பயம் உனக்கு ஏன் பயப்படுகிறாய்? வீண் பிள்ளையாக்காதே, வீணான பிள்ளையாக என்னை ஆக்கி விடாதே. விடை அருளி செய்யும் அம்மா, எனக்கு அனுமதி தாருங்கள். விடை அருளி செய்தல் என்ற அனுமதி தாருங்கள். என்ன சொல்றாரு இவர்? நான் ஆண்ல பிள்ளையா இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் வீணான பிள்ளையாக ஆக எனக்கு நீ செய்து விடாதே, எனக்கு அனுமதித்தா. கும்பிட்டேன் அன்னை உன்னை நான் உன்னை வணங்குகிறேன், கும்பிடுகிறேன். குறுக்கே நீ மறிக்காதே, என்னை மறித்து விடாதே. வெம்பி குலுங்கும் இங்கு, வெம்பி குலுங்குகின்ற இங்கு வெளியே போய் வருவேன் அம்மா, நான் வெளியே போய் வருவதற்கு எனக்கு விடை அளியுங்கள் என்று சொல்றார். இத பொருள் விளைஞ்சுதா? பொருள் விளைஞ்சுதா? யாருக்காவது கஷ்டமா இருக்கா பொருள்? இன்னொருக்க சொல்றேன் பாருங்க. ஆண் பிள்ளை நான் அல்லனோ, நான் ஆண் பிள்ளை அல்லவா? அந்நாய் பயம் உனக்கேன், தாயே நீ ஏன் பயப்படுகிறாய்?
வீண் பிள்ளை ஆக்காதே, வீணான பிள்ளையாக என்னை ஆக்கி விடாதே. விடை அருளி செய்யும் அம்மா, எனக்கு அனுமதி தாருங்கள். கும்பிட்டேன், உன்னை வணங்கினேன். அன்னை உன்னை குறுக்கே நீ மறிக்காதே. அன்னையே உன்னை கும்பிட்டேன், நீ என்ன இடையில மறிக்காதே. வெம்பி புழுங்கும் இங்கு, வெம்பி புழுங்குகின்ற இந்த இடத்துல வெளியே போய் வருவேன் அம்மா, அதை விட்டுட்டு நான் வெளியே போய் வருவேன் என்று சொல்றாரு. பொருள் விளைஞ்சுதா? பொருள் விளைஞ்சுதா? பேசுங்க பிள்ளைகள், நான் பேசுறது விளங்குதா? ஓம் சார். பொருள் விளைஞ்சுதா? ஓம். அப்ப எழுதி கொள்ளும் கேள்வி உண்டு. இன்னும் ஒரு தடவை சொல்ற. ஆண் பிள்ளை நான் அலனோ, அப்படி என்றா என்ன பொருள் என்றா, நான் ஆண் பிள்ளை அல்லவா? ஆண் பிள்ளை நான் அலனோ என்றா நான் ஆண் பிள்ளை அல்லவா? அது விளைஞ்சுதான் அத்துஃபா. ஓம் ஓம் சார். அன்னாய் பயம் உனக்கே, அன்னாய் என்றா அன்னையே, தாயே நீ ஏன் பயப்படுகிறாய்? அத்துஃபா உம்மாட்ட கேட்கிறான், நான் ஆண் பிள்ளை இல்லையா, ஏன் என்ன பயப்படுறீங்க என்று கேட்கிறான். ஓகேயா? பயம் உனக்கே. வீண் பிள்ளை ஆக்காதே, என்ன வீண் பிள்ளையாக நீ ஆக்காதே. விடை அருளி செய்யும் அம்மா, எனக்கு நீங்க அனுமதி தாங்க. அது விளைஞ்சுதான். விடை அருளி என்றால் அனுமதி தாங்க. கும்பிட்டேன் அன்னை உன்னை, அன்னையே உன்னை கும்பிட்டேன் அல்லது வணங்கினேன். குறுக்கே நீ மறிக்காதே, என்னை நீ போக விடாம மறைக்க வேணாம், மறைக்க வேண்டாம். வெம்பி புழுங்கும் இங்கு, அதாவது சூடாக வெம்பி புழுங்கி கொண்டிருக்குது இங்கே. வெளியே போய் வருவேன் அம்மா, நான் வெளியே போயிட்டு வருவேன். என்ன நீ என்ன செய்யாத, மறிக்காதே என்று சொல்லுது. இப்ப பொருள் விளைஞ்சுதான். ஒரு கேள்வி தரப்போறது. சேய் எலி தனது தைரியத்தை எவ்வாறு வெளிப்படுத்தியது? என்னம்மா குரூப்ல அனுப்பிய கேள்விய வந்து அனுப்பியிருக்கு. சேய் எலி தனது தைரியத்தை எவ்வாறு வெளிப்படுத்தியது? எது
கும்பிட்டேனுக்கு எது வர? என்னம்மா? கும்பிட்டேன். கும்பிட்டேன் என்று சொன்னோம் மேலும், வணங்கினேன் என்று சொல்லுவோம் மேலும். சார், அன்னையுனை குறிக்கேணி மறிக்காதேனா என்ன? கும்பிட்டேன் அன்னை உன்னை, நான் வணங்கினேன் தாயே உன்னை, குறுக்கே நீ மறிக்காதே. நீ என்ன இடையில நின்று மறிக்க வேண்டாம், மறைக்க வேண்டாம். ஓகே சார். அல்லாஹ். எப்படி பார்த்துட்டேன். எப்படி பார்த்து அது தந்தது இது கட் பண்ண அது கட்டல. வெளியே போய் வருவேன் அம்மாக்கு. நான் வெளியே செல்வேன். அனுமதி தாரும் அம்மா. வருமா சார்? ஓ ஓ ஓ. சார் எழுதிட்டேன். சார் ஓகே. அத்ஃபா எழுதியாச்சா? சார் எழுதிட்டேன். ரைட். இப்ப பாருங்க, மகனே பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல். இது ஒரு பழமொழி தானே. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி என்ன பொருள்? பெத்த மனம், அதாவது தாயினுடைய மனம் எப்பொழுதும் இலகுவாக இருக்குமாம், சரியா, அன்போட இருக்குமாம். பிள்ளை மனம் அப்படி இல்லை, எப்பவுமே என்ன அடம் பிடிச்சு கொண்டு கடினமாக இருக்குமாம். பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பது போல பிடிவாதமாய் நிற்கிறாய். சரி, நீ நினைத்தபடி போய் வருவாய் என் மகனே. நீ நினைச்ச மாதிரி நீ போயிட்டு வா என் மகனே. புத்தியுடன் பத்திரமாய், புத்தியோட பத்திரமா போயிட்டு வா. நீ திரும்பும் அவ்வளவும், நீ திரும்பி வரும் வரைக்கும் நின்று வழி பார்த்திடுவேன். போய் வருவாய், நின்று நான் வழியையே பார்த்திருப்பேன், நீ வரும் வரைக்கும் பார்த்திருப்பேன், கவனமாக போயிட்டு வா என்று தாய் எலி சொல்லுது. ஓகேயா? சரியா? விளைஞ்சுதா? அமாரா, பிடிவாதமாய்க்கு வரது. பிடிவாதம்டா, பிடிவாதம் பிடிச்சு கொண்டிருக்கிற, அதைத்தான் செய்வேன்னு சொல்லி. சரியா? அமாரா விளைஞ்சா? அத்ஃபாவை ஸ்கூலுக்கு அனுப்புற நேரம் அப்படியா சொல்லுவா? புத்தியுடன் பத்திரமாய் நீ திரும்பும் அவ்வளவும் நின்று வழி பார்த்திருவேன்னு சொல்லு. ஆத்ஃபா. அந்த லோட்டஸ் வழி பார்த்திருப்பேன்னு சொல்லுவாவா? பாருங்க, இரண்டாம் காட்சி. இப்ப சேலி வெளியே போறார் தானே. தொங்கி சுவரில் குதிப்பேன், மிக துரிதமாக ஓடி துள்ளி மிதிப்பேன். இப்ப வெளியே போயிட்டு அப்ப என்ஜாய் பண்றாரு, அவர் விளையாடுறாரு. எப்படி விளையாடுறாரு பாருங்க. தொங்கி சுவரில் குதிப்பேன், மிக துரிதமாகண்டா வேகமாக, ஓடி துள்ளி மிதிப்பேன், துரிதமாகண்டா வேகமாக, அங்கும் இங்குமாக நடிப்பேன்.
அங்குமிங்கும் ஓடி நான் நடிப்பேன். சுவை தரும் உணவை மணந்து பிடிப்பேன். சுவைத்து அருந்து உணவை, அதாவது சுவைத்து உண்ணுகின்ற உணவை நான் மணந்து பிடிப்பேன். எங்க இருக்குன்னு சொல்லி நான் வாசத்தை பிடிச்சு கொள்ளுவேன். இன்னொருக்கா பாருங்க. தொங்கி சுவரிலே குதிப்பேன். இதெல்லாம் நீங்க எழுதணும். இப்ப கவனமா பார்த்து கொள்ளுங்க. தொங்கி சுவரிலே குதிப்பேன், மிக துரிதமாக வேகமாக ஓடி துள்ளி மிதிப்பேன். அங்கும் இங்குமாக நடிப்பேன். சுவை அருந்தும் உணவை, சுவைத்து அருந்தும் உணவை மணந்து பிடிப்பேன். அதாவது நான் சுவைத்து உண்ணுகின்ற உணவு எங்க இருக்குன்னு வாசத்தை நான் பிடிச்சு கொள்ளுவேன். ஆனந்தமான வெளிச்சம். ஆகவே இவர் பொந்துக்குள்ளதான் இருந்தாரு, முத வெளிச்சம் இல்லாம. இங்க மகிழ்ச்சியான வெளிச்சம் இருக்காம அவருக்கு. மகிழ்வாக உலாவுவதற்கு அணுகுமோ அச்சம். இவ்வளவு வெளிச்சம் இருக்கிற நேரத்துல அப்ப எனக்கு அணுகுமோண்டா வந்துடுமா, அச்சம் வருமா, பயம் வருமான்னு கேட்கிறார். பயம் வராதே வெளிச்சம் இருந்தண்டா. ஆனந்தமான வெளிச்சம் மகிழ்வாக உலாவுவதற்கு அணுகுமோ அச்சம். அப்ப இந்த ஆனந்தமான வெளிச்சம் இருக்கிற நேரம் சந்தோஷமாக உலவி அங்கும் இங்கும் ஓடுறதுக்கு பயம் வருமா என்று கேட்கிறாரு. தேனுந்து மாமலர் வாசம். தேன் வடிகின்ற மாமலரின் வாசம் அடிச்சு கொண்டிருக்கிறது. மாமரத்திலே மலர்ட வாசம் வரும். சில்லென்று தென்றலும் மிகுந்து உல்லாசம். இப்ப குளிர்ச்சியான தென்றல் காற்றம் வீசி கொண்டிருக்கிறதாம். அவர் உல்லாசமாக இருக்கிறார். ஓகே, சேரிட சந்தோஷம். அடுக்களை புறத்திலே ஓடி, அடுக்கலைன்னு சொன்னா என்ன, கிச்சன் பக்கம் என்ன, ஓடி அங்கே அப்பமும் வெண்ணெயும் அருந்தும் என் தேடி, அருந்துவென் தேடி. அப்ப அடுக்களை பக்கத்துக்கு போயிட்டு என்னவெல்லாம் அவர் தேடி திம்பாராம்? அப்பமும் வெண்ணெயும் தேடி திம்பாராம். எடுத்து கடித்து கொண்டு மிக இன்புறுவேன் ஓடி அன்னையை கண்டு. அந்த அப்பத்தையும் வெண்ணெயையும் எடுத்து தின்று கொண்டு இன்பத்தோடு தாயை கண்டு மகிழ்ச்சி அடைவேன் என்று இவரு சொல்றாரு. அப்ப இந்த 3 பாடல்லையும் பொருள் விளைவிச்சு அவங்க 2ஆம் காட்சியில விளைவிச்சுதா? ரைட். இப்ப ஒரு கேள்வி தரப்போறேன், எழுதி கொள்ளுங்க. சேய் எலி எலி தனது மகிழ்ச்சியை எவ்வாறு வெளிப்படுத்தியது? இந்த 3 பாடல்லையும் இருக்கின்ற பொருளைத்தான் கவனமா எழுதும். சரியா? சார், 2ஆம் காட்சியும் எழுதுவோமா? தேவையில்லை. இதுல இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் எழுதும்.
சுவைத்து தருந்து உணவை மணந்து பிடிப்பேனுக்கு எந்த எழுதணும்? என்னம்மா? சுவைத்து தருந்து உணவை மணந்து பிடிப்பேன். சுவைத்து அருந்தும் உணவே, அதாவது சுவைத்து உண்ணுகின்ற உணவே வாசத்தை மணந்து அது எந்த இடத்துல இருக்கிறது என்றதை கண்டுபிடிப்பேன் நான். ம். சார், அங்கே அப்பமும் வெண்ணெயும் மருந்துவேன் தேடி அப்படின்னா? ஓ, அப்பம் அப்பம்னா தெரியும் தானே, அப்பமும் வெண்ணெயும் எங்க இருக்குன்னு பார்த்து தேடி அவத்தையும் பாராம். சரியா? சார், அடுத்து மிக இன்புறுவேனோடி எண்ணெயை கண்டு அதுக்கு ஆஹ் மிக இன்புறுவேன் என்று சொன்னா என்ன? மிகவும் இன்பம் அடைவேன். சரியா? ஆஹ் எனது தாயை கண்டு மகிழ்வேன். அன்னை என்ற தாயை கண்டு இன்பமாக நான் உணவை உண்டு தாயை கண்டு மகிழ்ச்சி அடைவேன். ஓகே சார். விளக்கப்பட ஓகே பிள்ளைகள், நோன்பு காலத்துல உங்களுக்கு 40 மினிட்ஸ் கிளாஸ் தான் நடக்கும். இந்த ஒர்க்கை செஞ்சு கொண்டு அடுத்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க அதாவது இலட்சிய பயனை தியாகம் செய்த 2 பேர் பத்தி பார்த்தோம். என்ன? இலட்சிய பயனை தியாகம் செய்தவர்கள்ல தர்மபுத்திரரும், அடுத்தது நாங்க பார்த்தது யாரு? மாணிக்க வாசகரும். ரைட், அது வரைக்கும் நாங்க பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்க இதுல தொடர்ச்சியை பார்ப்போம். போன கிளாஸ்ல எழுதிட்டீங்க தானே பிள்ளைகள்? அது தர்மபுத்திரர் பற்றியும் மாணிக்க வாசகர் பற்றியும். ஆமினா, ரியாஸ் எழுதியாச்சு தானே? இல்லையா? பேசுங்களே, இன்னொருக்க ஞாபகப்படுத்தி விடுறேன் நான் அதை. இப்ப இவரு மாணிக்க வாசகர் சொல்றாரு என்னன்னா, நரகம் புகினும் எல்லேல் திரு அருளாய் இருக்க பெரின் இறைவா. நான் நரகம் செல்ல வேண்டிய நிலை வந்தாலும் எனக்கு அது ஆட்சேபனை இல்லை. எனக்கு இறைவனுடைய அருள், உன்னுடைய அருள் மட்டும்தான் வேண்டும் என்று
தனக்கு கிடைத்த அந்த சுவர்க்க இன்பத்தையும் தியாகம் செய்ய முற்பட்டவர் இந்த மாணிக்க வாசகர். அது தொடர்பாக நான் உங்களுக்கு எழுத சொன்னேன். சரியா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது சொல்ற விஷயம் என்னன்னா இவரு தர்மபுத்திரர் சொர்க்கலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாரு. சொர்க்கலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்துல இடையில அவருக்கு ஒரு சத்திய சோதனை நடக்கிறது. அந்த சத்திய சோதனை என்னன்னு சொன்னா ஒரு புழுத்த நாய் இருக்கிறது. அதனுடைய துன்பத்தை கண்டு அது தனக்கு ஏற்பட்ட துன்பமாக இவர் கருதுறாரு. கருதி அந்த நாயையும் எடுத்து கொண்டு போற நேரத்துல சொர்க்கலோகம் நாயை விட்டு தனியாக உள்ளே புகுமாறு அவரை கேட்ட பொழுது அவர் தர்மபுத்திரர் என்ன சொல்றாரு, இந்த நாய்க்கு இல்லாத சொர்க்க உலகம் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன பொழுது அவர் என்ன பிறகு நாயோடு சொர்க்கம் போறதுக்கான வழி ஏற்பட்டது. இது ரெண்டும் தான் நாங்க ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்தோம். நமக்கு கிடைத்த இலட்சிய பயனையும் தியாகம் செய்தவர்கள் என்ற பட்டியல்ல பார்த்தோம். ஓகேயா? சரியா பிள்ளை? பேசுமவன் முளைஞ்சுதா? நிஸ்மா அண்ட் ஜெய்னப் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன உங்களுக்கு கிளியரா இருக்குதா உங்களுக்கு? ஓகேயா நிஸ்மா? ஓகே ஜெய்னப் ஓகேயா? ரைட். பாருங்க, இவ்வாறாக இலட்சிய பயனை தியாகம் செய்து இலட்சிய சமபுத்தியிலே நிலைக்கின்ற இலட்சிய புருஷர்கள் நம் நாட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள், இனியும் வாழ்ந்து வருவார்கள். இது நியமம். இலட்சியவாதிகளின் தூள வடிவங்கள் மறைந்தாலும், தூள வடிவம் என்று சொன்னா என்னன்னு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தூள வடிவம் என்றா கண்களால காணக்கூடிய வடிவம், அதாவது காட்சி பொருள். தூள வடிவம். இதனுடைய எதிர்கருத்து என்ன? தூள வடிவத்தினுடைய எதிர்கருத்து என்ன? சூக்கும வடிவம். தூள வடிவத்தினுடைய எதிர்கருத்து என்ன பிள்ளையே? எழுதி கொள்ளுங்க. சூக்கும வடிவம். தூள வடிவம் என்றா கண்களால் காணக்கூடியது. எதிர்கருத்து என்னென்றா சூக்கும வடிவம். இத கருத்து நிலை என்று சொல்லுவோம். தூள வடிவத்தை காட்சி நிலை என்று சொல்லுவோம். இலட்சியங்கள் மறைந்து போவதில்லை, அவை நம் உள்ளத்தே கலந்து நம்மை ஆட்கொண்டு நிற்கின்றன. அவை அழியா நிலை பெற்றவை. தூள வடிவத்திலும் நிறைந்த நம் புருடர்களே இயற்கை புலமையும் அறிவு தெளிவும் உள்ள கவிஞர்கள் காவியங்களிலே சொன்னனே சூக்கும வடிவம். இது கண்களால காண முடியாத வடிவம், அதாவது கருத்து நிலையில இருக்கிற விஷயம். உதாரணத்துக்கு சொல்றேன்னா, அம்மா என்ற ஒரு சொல்லையும் அன்பு என்ற ஒரு சொல்லையும் எடுத்துக்கொண்டா, அம்மா என்ற சொல்ல நாங்க கண்களால காண முடியும். அந்த சொல்லுக்கான பொருளை நாங்க கண்களால காண முடியும். அன்பு என்ற சொல்ல நாங்க கண்களால காண முடியாது. விளைஞ்சுதா? ரெண்டுக்குமான வித்தியாசம். ஷரஃப், சஃபியா, சுகையா, விளைஞ்சது ரெண்டுக்குமான வித்தியாசம். தூள வடிவத்துக்கும் சூக்கும வடிவத்துக்கும். அப்ப தூள வடிவம் என்று சொன்னா நாங்க கண்களால காண முடியும். உதாரணத்துக்கு அம்மா என்ற சொல்ல நாங்க ஒரு பொருளை நாங்க காணலாம். அன்பு என்ற சொல்லுக்குரிய ஒரு பொருளை நாங்க காண முடியாது. அதை நாங்க சூக்கும வடிவம் அல்லது கருத்து நிலையில இருக்கிற விஷயம்னு சொல்லுவோம். சூக்கும வடிவில் அமைத்து காட்டுகிறார்கள். இவ் அற்புத காட்சியில் இலக்கிய புருடர்களே காணாமல் கண்டு பேர் ஆனந்தம் அடைகின்றோம். இலட்சியங்களும் இலட்சியவாதிகளும் அபின்னம். அபின்னம் என்று சொன்னா என்ன பிள்ளை? அபின்னம் என்ற சொல் இந்த பொருள் என்ன? தெரியுமா யாருக்காவது? அபின்னம் என்று சொன்ன ஐக்கியம், உடன்பாடு என்றது பொருள். அபின்னம். இது போன்றே இலக்கியங்களும் அபின்னம். இவர்களுடன் அபின்னமாய் நின்று உணர்வாருக்கு இவை புலனாகும். 100 ஆண்டு கழிந்தாலும் உண்மை இலக்கியங்கள் புதுமை பெற்று உள்ளங்களை தளிர்த்து மலரச் செய்கின்றன. இலட்சிய வாழ்விலே
இலட்சிய வாழ்விலே நமக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை, இடையூறு என்ற என்ன பிள்ளை? பேசணும், பேசாம இருக்கிறீங்க இன்னைக்கு. இடையூறு என்ற என்ன? துன்பம் அல்லது தடைகள் நாம் மேற்கொள்ள வேண்டும். இடர்களை, இடரென இலட்சியங்களை இடையீடுபடாமல் காத்தல் வேண்டும். இதற்கும் நமது இலக்கியங்களிலேயே நாம் நாடுதல் தக்கதாம். ஓர் உதாரணத்தை இங்கே காண்போம். இராமாயணத்தில் ஒரு காட்சி. தசரதன் 2 இலட்சியங்களுக்கிடையே ஊசலாடுகிறான். அது என்ன 2 இலட்சியங்கள்னு தெரியுமா தசரதனுக்கு? தசரதன் இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். தசரதனுடைய மூத்த மகன் ராமன். அடுத்த அரசாட்சி ராமனுக்கு தான் போக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இவ்வாறு இருக்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏற்கனவே 2வது மனைவியினுடைய கைகேயிக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். நீ கேட்கின்ற வரங்களை நான் தருவேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த தருணத்துல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இவரு இப்ப ராமனுக்கு ஆட்சியை கொடுக்கின்ற போதுல கைகேயி தனக்கு வரம் 2 தருமாறு கேட்கிறார். ஒன்று, ஆஹ் பரதன் நாட்டை ஆள வேண்டும். அதாவது பரதனுக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும். தனது மகனுக்கு பரதனுக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும். மற்றது என்னன்னு சொன்னா, ஆஹ் ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் என்று 2 வரங்களுக்கு கேட்கிறார். அப்ப தசரதன் இப்பொழுது நிலை குலைந்து போகிறார். தான் என்ன செய்யறன்னு சொல்லி நிலை குலைந்து போகின்ற பொழுதுதான் இப்ப அந்த சந்தர்ப்பம் தான் இங்க சொல்லப்படுது. தசரதன் 2 இலட்சியங்களுக்கிலேயே ஊசலாடுகிறான். ஒன்று அரசியல், மற்றையது சத்தியம். அரசியல் என்றா என்ன? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அரசியல் என்று சொல்றது அரசாட்சிய யாருக்கு? ராமனுக்கு கொடுக்கறதுதான் அரசியல். சத்தியம் என்று சொன்னா என்னன்னா, கைகேயிக்கு கொடுத்த வாக்கின்படி அரசாட்சியை கைகேயி கொடுக்கிறது சத்தியம். இவ்விரண்டில் ஒன்றை தெரிவு செய்வதில் அவன் திண்டாடுகின்றான். அரசியல் கொள்கைப்படி மூத்த புதல்வனுக்கு முடிசூடுவதா அல்லது கைகேயிக்கு கூறிய சத்திய வாக்கை நிலைநாட்டுவதா? இந்த தர்ம சங்கடத்தின் மத்தியிலே ஊசலாடுகின்ற அரசன் நினைக்கின்றான், அரசியல் நிலை மாறக்கூடியது, சத்தியம் நிலை மாறாதது. நிலை மாறக்கூடிய அரசியல் கொள்கையை கைவிடுவேன், நிலை மாறாத இயல்புள்ள சத்திய வாக்கை கடைபிடிப்பேன். இதுதான் அரசனது முடிவு. நடுநிலையிலே நின்று வாக்குறுதியை காப்பாற்றி சத்தியத்திலே நிலை நின்று உயிரை தியாகம் செய்கின்றான். சத்தியத்தின் பொருட்டு தனது உயிரை தியாகம் செய்த தசரதனின் வாழ்க்கையிலே நிகழ்ந்த இந்த பெரு நிகழ்ச்சியானது நடுநிலையிலே நின்று இலட்சியத்தை நிலைநாட்டுவோருக்கு ஓர் உதாரணம் ஆகின்றது. இப்ப இந்த கம்பராமாயணத்தில் இருக்கின்ற இந்த சம்பவம் விளைஞ்சுதா பிள்ளைகள் உங்களுக்கு? இன்னொருக்க சொல்றேன்னு பாருங்க. இப்ப தசரதன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அடுத்த அரசாட்சி ராமனுக்கு கொடுக்க வேணும் அரசியல் முறைப்படி. ஆனா கைகேயி கொடுத்த சத்தியத்தை மீறாமல் இருக்க வேணும். அவ்வாறான சந்தர்ப்பத்துல அரசியலா சத்தியமா என்ற ஒரு போராட்டம் அவருக்கு வருகின்ற பொழுது அவர் என்ன முடிவுக்கு வராரு? நிலை மாறக்கூடிய அரசியலை விட்டுட்டு நிலை மாறாத சத்தியத்தை கடைபிடிக்க வேணும் என்று அவர் கருத்துல கொண்டு சத்தியத்துல அவர் நின்று என்ன செய்யறார்? சத்தியத்திலே நிலைத்திருக்கிறார். ரைட். இப்போ ஒரு வினா எழுதி கொள்ளுங்க. கம்பராமாயணத்திலே தசரதன் சத்தியத்திலே நிலைத்து நின்ற செய்தி எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறது? கேள்வி அனுப்பியிருக்கிறேன், நான் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறேன். கம்பராமாயணத்திலே தசரதன் சத்தியத்திலே நிலைத்து நின்ற செய்தி எவ்வாறு எடுத்து காட்ட கேள்வி வாட்ஸ்அப் பண்ணியிருக்கிறேன். அப்ப அதுக்கான விடை தான் நீங்க நாங்க ப்ளூல மார்க் பண்ணியிருக்கிறோம். சரியா? அந்த கேள்வியையும் விடையையும் எழுதி கொள்ளுங்க. கிளியரா? சொல்லுங்க பிள்ளை. ஆனா சொல்லுங்க, கிளியரா விஷயம்?
சரி ஓ சார் கிளியர். ம். சரி, எழுதி கொள்ளுங்க இப்ப. பாத்திமா, கேள்வி ஒன்று கொடுத்திருக்கிறேன். கிளியர் இல்லாட்டி கேட்டுக்கொள்ளுங்க. பாத்திமா, ஃபிக்ரா, கேள்வி கொடுத்திருக்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க தெரியாட்டு. மெசேஜ் பண்ண வேணாம், பேசுங்க.
எழுதி முடிச்சாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகேயா, எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ஓகே பிள்ளைகள், ஆமினா, ஃபாத்திமா, அனா, முஷர்ரஃப், நிஸ்மா, சஃபியா, ஜெய்னம் எழுதியாச்சா? அனா, முஷர்ரஃப், சஃபியா, ஜெய்னப். ஓகே, பாருங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே கடைபிடித்து அனுபவித்த இலட்சிய சமநோக்கினை நாம் மீண்டும் பெற வேண்டும். இலக்கியங்களிலே பரந்துபட்ட கிடக்கின்ற இலட்சியங்களே இலட்சியங்களின் இயல்பினை நாம் கண்டறிதல் வேண்டும். இலட்சிய குருடர்களின் சமநோக்கினை சகிப்புத்தன்மையையும் நாம் இலக்கியங்களிலே கற்றுக்கொள்ள வேண்டும். இலட்சிய சமநோக்குடன் நமது சமூகத்தில் உயர்வு தாழ்வுகளை சமன் செய்து சீர்படுத்த வேண்டும். நமது இலட்சிய பூங்காவின் நறுமணம் நமக்கு புத்துயிர் அளிப்பதாக. ரைட். இதுதான் ஆசிரியர் இந்த கட்டுரை மூலமாக எதிர்பார்க்கின்ற விஷயம். சரியா? ரைட். இந்த பாடலையும் நாங்கள் பார்ப்போம். சென் மலரை சந்திப்பிச்சு கொள்ளுங்க. சரியா? சந்திப்பிச்சு கொள்ளுங்க. செம்மை மலரை பண்பு எனும் நாரில் தொடுத்து இனிய நன்மை நன்மை மணமாம் பண்பு நனி கமல இன்முகமே காட்டி குலவீர் கருத்தில் ஒருவருக்கு ஒருவர் சூட்டி பொலிவீர் பொலி சுகம். சார் பாடல் எழுதவா? பாடல சந்தி பிரிச்சு அனுப்பியிருக்கிறேன்னு எழுதுங்க.
அந்த பிரிச்சு எழுதி முடிஞ்சா சொல்லுங்க, பொருள் சொல்றேன். பிளேஸ் அந்த நன்மணமாமன்றது நன்மை சக மணமாம் என்று டைப் பண்ணப்பட்டிருக்கிறது, நல்ல மணமாமன் எழுதி நல்ல சக மணமாம் மாற்றிக்கொள்ளுங்க. சார் எது? அந்த நன்மணமாமன்றது நல்ல சக மணமாம். இரண்டாவது வரியில ஃபாத்திமா, ஃபிக்ரா, முஷர்ரஃப், ருக்கையா, சஃபியா, ஜெய்னப், ஜெய்னப் அசாம் எழுதிட்டீங்களா? எழுதினா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட், பொருளை பாருங்க. செம்மலரை, அதாவது செம்மையான மலரை. இங்க செம்மையான மலர் என்று சொல்றது நல்ல சொற்களை. பண்பு எனும் நாரில் தொடுத்து, பண்பாகிய நாரிலே தொடுத்து, அதாவது ஒரு பூமாலை செய்யறதுக்கு எப்படி மலர்களை அந்த நாரில தொடுக்கிறோமோ அது போல நாங்க சொற்களை என்ன செய்யணும், நல்ல பண்புகள் என்ற நாரில தொடுக்கணும். இனிய நன்மணமா, இனிய நல்ல வாசனை மிக்க பண்பு நனி கமல. பண்பு நனி என்று சொல்றது ஒரு உரிச்சொல். கமல மிகவும் வீச, அதாவது நாங்க மற்றவங்களோட பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள்ல ஒரு பண்பு இருக்க வேணும், நல்ல வாசனை. அந்த பண்பு இருந்தா அதான் வாசனை என்று சொல்றோம். மிக வீச இன்முகமே காட்டி, மற்றவங்களுக்கு இனிய முகத்தை நாங்க காட்டணும். கடுகடுப்பா இனிய முகமே காட்டி குலவீர், மற்றவர்களோடு பழகி கொள்ளுங்கள். கருத்தில் ஒருவருக்கொருவர், உங்களுடைய கருத்துக்களை ஒருவருக்கொருவர் சூட்டி புலிவீர் சுகம்.
மற்றவங்களோட கலந்து ஆலோசித்து உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்களுக்கு கூறி சுகம் பெறுங்க என்றுதான் இந்த பாடல் சொல்லுது. இன்னொருக்க பாருங்க. செம்மையான மலர் போன்ற சொற்களை அன்பு என்ற நாரிலே தொடுத்து ஒன்றாக கோர்த்து இனிமையான நல்ல வாசனை வீசக்கூடியவாறு உங்களுடைய பண்புகளை மற்றவர்களிடத்துக்கு செலுத்துங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லுங்க. இனிய முகத்தை காட்டுங்க. ஒருவரோடு ஒருவர் நீங்கள் பழகுகின்ற பொழுது இனிமையாக இருங்க. மற்றவர்களோடு உங்களுடைய கருத்துக்களை சொல்லி சுகம் பெறுங்கள் என்று சொல்லுங்க. பொருள் விளைஞ்சுதா? அப்ப இதுல 2 கேள்வி போட்டிருக்கிறேன்னு பாருங்க. நான் பண்பு எனும் நார் என்பதில் பயின்றுள்ள அணி எது? யாருக்கு சொல்லலாம்? அப்படியே யாருக்கு சொல்லலாம்? சொல்லுங்களே. என்ன அணி இருக்கிறது அதுல? அப்படியே என்ன அணி இருக்கிறது? பண்ணுங்க. அதுல உருவக அணி இருக்கிறது. சரியா? உருவக அணி. ரைட். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த கேள்வி பாருங்க. இன்னொரு கேள்வி அதுல தந்திருக்கேன். இன்முகம் என்பது எவ்வகை தொகைநிலை தொடர்ந்து அது என்ன? பண்பு தொகை. பண்பு தொகை. எழுதி கொள்றீங்களா 2 கேள்வியை?